मेहता का उल्टा चश्मा என்னாச்சு என்னாச்சு அட என்னாச்சுன்னு சொல்லு என்னாச்சு விடு விடு எங்க போன உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்லலையே சொசைட்டிக்கு சேல்ஸ்மேன் வந்திருக்காரு ரொம்ப கம்மியான விலையில பொருள்லாம் விக்கிறாருங்க 300 ரூபாய்க்கு கேபிளுங்க இவ்வளவு சீப்பா அட ஆமாங்க 20 ரூபாய்ல டிவி கூட தர்றாங்களாம் 200 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் இவ்வளவு சீப்பா அது மட்டும் இல்லைங்க 30 ரூபாய்க்கு பிரிட்ஜ் கூட தராங்களாம் சரி வாங்க கம்பவுண்டுக்கு போலாம் கேளுங்க 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 நம்ம யூனிக் சாமான்களை தயாரிக்கிற ஃபேக்டரிய இப்ப மூட போறாங்களாம் அதனால எல்லா பொருட்களையும் நாங்க இப்ப குறைவான விலையில விற்க போறோம் வாங்க இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த ரிவால்விங் சேரை 4000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க இவ்ளோ சீப்பா 4000 ரூபாய் நாங்க உங்களுக்கு கொடுப்போம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது இந்த சேர் எப்படி இருக்குன்னு நாங்களும் பார்க்கலாமா வாங்க வாங்க வெல்கம் சார் செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ் அட அட ரொம்ப நல்லா இருக்குப்பா ஜாலியா இருக்குப்பா நிறுத்துங்க இத நிறுத்துங்க ஏன் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அடடா என்னோட மாவு அடடா ரொம்ப சுத்துதே அட என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க நான் இந்த உலகத்தையே புரட்டி போடுறேன் மாவு வேஸ்ட் ஆகுதே நான் அதெல்லாம் புடிச்சுக்க போறேன் இது ஸ்ட்ராங் இல்லப்பா ரொம்ப பயங்கரமான சேரா இருக்கு ஏனுங்க டப்போடப்பா அட என்னது இது என்னதையா நீ பயமுறுத்திட்ட ஏய் என்னது இது கண்ணு தெரியல உண்மையிலேயே உங்ககிட்ட இருக்கிறது யூனிக் ஐட்டம் தான் ஆனா ஷூல என்ன யூனிக் இருக்க முடியும் சார் அது வந்து இந்த ஷூவை போட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஒருவேளை நீங்க எங்கயாவது நின்னீங்கன்னா இந்த ஷூ அங்கே ஒட்டிக்கும் என்ன ஷூவோட காலா இல்ல இல்ல பூமியோட ஷூ ஒட்டிக்கும் அட ஏன் நிக்கிறீங்க சார் ஓடிக்கிட்டே இருங்க அட என்னங்க டப்போடப்பா நீங்க இந்த செப்பல் எல்லாம் போட்டுருக்கணும் மேடம் இது அதை விட ரொம்ப யூனிக்கானது அதுவும் இது குறிப்பா லைஃப்ல யார் பறக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கானது அப்படினா புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட சின்ன வயசு கனவு நிறைவேறிடுச்சு மாதவியனி எனக்காக கூடுதலா 2 போடுங்க இங்க பாருடா தயானி ஐயோடா டப்புக்கு எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது இல்லையா இப்பவே சொல்லிடுறேன் இனிமே டிவி கட்டு என்ன மம்மி இது இல்ல ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வர போர் அடிக்குது கொஞ்சம் சிட்டி பக்கம் போயிட்டு வந்துடுறேன் அட டப்போட அப்பா கிளம்பிட்டாரு நானும் அவர் பின்னாடியே போறேன் அண்ணா அண்ணா தள்ளி போங்க அட இந்த மீட்டர் எங்க இருந்து வந்தது சரி விடு என்னோட வண்டி எடுத்துட்டு போறியா?
அட இப்ப நான் என்ன பண்றது? மொத்தமா நான் மாட்டிக்கிட்டேன். ஏனுங்க டப்போடப்பா டென்ஷன் ஆகாதீங்க, இத வந்துகிட்டு இருக்கேன். அப்படி போடுதையா, நீ வந்து என்ன காப்பாத்திட்ட. இப்ப இங்கிட்டு ஓடுங்க. என்னது இது? நம்ம வண்டியோட ஸ்டீரிங் எடுத்துட்டு ஓடுறான், புடிங்க அவன. அட ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டேன். அட மறுபடியும் ஷூ ஒட்டிக்கிச்சு. இப்ப மறுபடியும் ஓடணுமா? எங்க அவன்? அடைய மொபைல். இப்ப ஓடுங்க. அப்பா ஏ ஜெட்டியா, ஷூ! நானே என் பையனையும் மருமகளையும் காணுமேனு கவலையா இருக்கேன். உனக்கு உன் ஷூவை பத்தின கவலையா? சார், யாருக்கு எதை பத்தி கவலையோ அத பத்தி தானே சொல்லுவாங்க. என்னப்பா இது, நிழல் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு மனுஷன் மாதிரியே. புருஷனா இப்படி இல்ல இருக்கணும். ஓடிட்டு இருந்தாலும் வீட்டுக்காக காய்கறி வாங்குறாரு மனுஷன். உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க. அப்பாவோட ஷூ அவுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உஃப். அட டப்பு கண்ணா, ஏதாவது பண்ணு. நான் ஓடி ஓடி ரொம்ப நொந்து போயிட்டேன். தேங்க்யூ டப்பு, நீ என்னோட ஷூ அவுத்துட்ட. ஷூவை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இனிமே கோட்டு போட்டாலும் ஷூ போட மாட்டேன், ஸ்லிப்பரே போட்டுக்குவேன். எப்படியாவது என் செருப்பிய காட்டி விடுறா. ரொம்பவே குதிச்சுட்டேன்டா. தயானி, நீங்க இதே மாதிரியே குதிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா ஃபிட் ஆயிடுவீங்க. மம்மியோட ஸ்லிப்பர் அவுக்கிறதுக்கு டப்பு கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வாங்க, நான் சொல்றது கவனமா கேளுங்க. நம்ம இப்படி பண்ணா அப்படி பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா?
தேங்க்யூடா என் செல்ல டாப்பு. அந்த செருப்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டேன். ஷூ, ஷூ. அச்சச்சோ தயா, இப்போ உனக்கு எந்த ஷூ வேணும்? எங்க இருக்கு ஷூ? உடனே அந்த காக்காவல துரத்துனேன். ஷூ, ஷூ. பிரமாதம் தயா, சாப்பாடு ஸ்மெல் ஆள தூக்குது. ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னாச்சு தாத்தா? இன்னைக்கு நீ பப்பட் வீட்டு கண்ணாடி ஜன்னலை உடைச்சிட்டியா? என்ன? ம். அது என்னன்னா தாத்தா, நான் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். குருச்சரன் பால போட்ட உடனே நான் பயங்கரமா பேட்டை சுத்தி ஒரு ஷாட் அடிச்சேன். டப்பு. அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? டப்பு, நீ என்ன காரியல பண்ணிருக்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா. யார் முகத்திலயும் முழிக்க முடியாதபடி பண்ணிட்டியா டப்பு? அப்பா, நான் சொல்றத முழுசா கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் அடியாத்தி. டப்பு. அட டப்புடப்பா. நம்ம சொசைட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். எல்லாரும் தண்ணியில தான் குளிப்பாங்க, ஆனா நீங்க 2 பேரும் சாப்பாட்டுல என்ன குளிப்பாட்டுறீங்களா? ஓயே, எல்லாரும் சிங்கம் சிங்கம்னு கத்துறீங்களே, அந்த சிங்கம் எங்க இருக்கு? என்னாச்சு பபிதா மேடம்? அதுவா, பால்கனில தலைவாரிக்கிட்டு இருக்கும் போது ஒரு புள்ளி பொண்ணதை பார்த்தேன். அட, நீங்க என்ன முதல்ல கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன்னா எங்க வீட்ல சமையலுக்கு புளியே இல்ல. அண்ணி, குழம்புல கரைக்கிற புளிய பத்தி பேசல. மக்களை பார்த்தா தாக்குமே அந்த புலி. அடியாத்தி, நெசமான புளிங்கறாங்க. அட, எதுக்கு புலிய பார்த்து பயப்படுறீங்க? நான் இந்த ஏரியால இருக்கிறத மறந்துட்டு தான் அது இங்க வந்திருக்கு. அத என்கிட்ட கூட்டு வாங்க. நான் அடிக்கிற அடியில அந்த புலியுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும், தெரியுமா? அது எப்படி சேட்டானே? என்ன பபிதா, நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். சத்தம் எங்க வருது? என்னது ஜேட்டாலால், என்னது இப்படி குழந்தையாட்ட ஏறிட்டு இருக்கே? ஓடுங்க ஓடுங்க, ஆபத்து! யாரும் கிடைக்காதீங்க, ஓடுங்க! வந்திருக்கு, ஓடுங்க! யாரும் பாருங்க புரியண்ணே, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் தேவையில்லாம வார்த்தைகளை நான் விட்டுட்டேன். இப்ப என்ன விட்டுடு. இந்த புலிக்கு மனுஷங்க பேசுற பாஷை புரியுது. யாராவது என்ன இந்த புலிக்கு சேர்த்து காப்பாத்துங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. போயிடுச்சு. யாராவது என்ன காப்பாத்துக்கப்பா, இந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்துக்கப்பா. இன்னைக்கு எனக்கு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. வேற வழியில இந்த குப்பை தொழில்களை ஒழிஞ்சுக்க வேண்டியதுதான்.
அட ஆத்தியான என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஓ சாரி சோடி அண்ணா. நீங்க எல்லாரும் ஏன் இப்படி புலிய பார்த்து பயந்து ஓடுறீங்க? அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் புடிச்சு கொண்டு வரேன். அப்பாவுக்கு மூளை குழம்பி போயிருக்கு. அப்பா உள்ள போங்க, உள்ள போங்க. புலிக்கு போர் அடிச்சு போய் இங்கிருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த புலி வந்ததுனால தேவையில்லாம இந்த குப்பை தொட்டிக்குள்ள வந்துட்டேன். ஓயே சட்டானா, ஒருவேளை அந்த புலி பதுங்கி இருந்து பாய போகுதா? எனக்கு என்ன தோணுதுன்னா நாம அவங்கள கூப்பிடணும். வேணாம் வேணாம், புலிய சமாளிச்சிடலாம், ஆனா சுந்தர சமாளிக்க முடியாது. நான் அழகு சுந்தரத்தை சொல்லல, நான் அவங்கள சொன்னேன். அட கொஞ்சம் தெளிவா பேச, உன்னை விட அந்த புலியே தேவல. நான் பேசாம ஜூல போய் உட்கார்ந்துட போறேன். உன் பேச்ச கேட்டா மென்டல் ஆயிடுவேன். அதுதானுங்க ஜூவு. அவங்க கிட்ட சொல்லிட்டா புலிய பொசுக்குன்னு புடிச்சிருவாங்க. நல்லதா போச்சு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காரங்க வந்துட்டாங்க. அட்ரா சக்க நானா, இவங்க பாக்கிறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கிறாங்க. பின்ன வேற எப்படி இவங்க எளிய ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டா வருவாங்க? புலி எங்க இருக்கு? அது எங்க வீட்டு மாடியில இருக்கு. ஆனா நீங்க வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி அதை பிடிப்பீங்க? எங்க கிட்ட கயிறு இருக்கு. அந்த புலியை பிடிக்கிற அளவுக்கு பெரிய வலை பின்னலாம். வலை பின்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம அந்த வலையால புலியை பிடிச்சிடலாம். நல்ல ஐடியா. ஆனா அதுக்கு முன்னாடி புளிய பிடிச்சு அதோட பல்லையும் நகத்தையும் உடைச்சு எடுத்துங்க. ஏன்னா வலையில மாட்டுச்சுன்னா அது ஈஸியா தப்பிச்சு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன, அது சும்மா விடாது. அதுக்கு தான் சொல்றேன். அடி அத்தி, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அது என்னமோ மனுஷ மாதிரி அப்படியே நடந்து போகுது. ஒரு க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துக்கவா? ஸ்மைல். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாரு. ஸ்மைல் ப்ளீஸ். இங்க பாருங்க ஆத்தி அண்ணன், இந்த பப்பட்லால நம்ம பாராட்டி ஆகணமாக்கும். இங்க பாருங்க, எப்படியாவது அந்த புலியை நம்ம பிடிச்சாகணும். நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா அந்த புலியை ஈஸியா பிடிச்சிடலாம். அச்சோ, இது எங்க ஆத்து பால்கனிக்குள்ள வந்துடுத்தோ. ஆத்துக்குள்ள போய் பெட்ரூம்ல தூங்குறதுக்கு முன்னாடி அதை தயவு செஞ்சு புடிச்சிடுங்க. இப்ப கண்டிப்பா வேற வழியே கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம்னா, வண்டியில பழைய வலை இருக்கு, அதை எடுத்துக்கலாம். என் பின்னாடி வாங்க. அந்த புலி எங்கம்மா போச்சு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் காணும். ஒருவேளை அது ரொம்ப சோர்ந்து போய் தூங்குதோ என்னமோ. பேசாம காலையில வந்து பிடிக்கலாமுங்க. தூங்குறவங்களை எழுப்புறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்கிறேன். ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. முன்னாடி விழுந்தா எலும்பு உடைக்கிறோம், பின்னாடி புலி எலும்ப கடிக்கிறோம். என்ன பண்றது? போச்சு. இந்த புலி ஏப்பா எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வருது. உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், என்ன துரத்தாத, விட்டுரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். வலையை வீசி அந்த புலியை பிடிச்சிடலாம். போடுங்க. புலிய பிடிக்க சொன்னா என்ன பிடிக்கிறீங்களேயா? இந்த கயிறை பிடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதுதான். மகானே காப்பாத்துங்க.
வளக்குது வளக்குது, கை வளக்குது. இப்ப நான் என்ன பண்றது? இந்த புலிய பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்ற டப்பு? நீங்க கவனிக்கலையா? அது அப்படியே நம்மள மாதிரி 2 காலால நடந்து போச்சு. இந்த பெரியவங்களால கண்டிப்பா எதுவும் நடக்க போறது இல்ல. இப்ப எது பண்றதா இருந்தாலும் இந்த டப்பு ஆர்மி தான் பண்ண போறாங்க. எஸ்! இங்க யாருமே இல்ல. 4 கால்ல நடந்து நடந்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். முதல்ல நாம எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கணும். நாம ஒளிஞ்சுக்க இது ஏத்த இடம் தான். எங்க யாரும் வர மாட்டாங்க. நம்ம யாருன்றத காட்டலாம் டப்பு ஆர்மி. என்ன பண்ணீங்க? வலையில சிக்கிக்கிட்டேனே. நாங்க புலிய பிடிச்சோம். இல்ல இல்ல, நான் திருடெல்லாம் கிடையாது. யார் இவன்? முதல்ல இவனை வெளியே எடுங்க. ஓய், யாரு நீ? திருடனா? இல்ல இல்ல, நான் திருடெல்லாம் கிடையாது. அப்ப எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த? ஆக்சுவலி நான் ஒரு ஆக்டர். புலி மாதிரி நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா? நீ பிராக்டிஸ் பண்றேன்னு எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியே. ஒண்ணு என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னையோட ஸ்பான்சர் யாருன்னா பப்பன் நாடே வாலா. உங்களோட மானம் எங்க கையில. அப்புறம் சபாக் சப்பல், விலை கம்மி ஆனா அதிக நாள் உழைக்கும். உங்க எல்லாரையும் கோகுல் நாட்ல நடக்கிற ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சோ இப்போ நீங்க ஆர்வமா எதிர்பார்க்கிற போட்டி ஆரம்பமாக போகுது. முதல் போட்டியாளர்கள் யாருன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர். மிஸ்டர் ஐயர் என்ன வேஷம் போட்டிருக்காருன்னா வெள்ளக்கார போலீஸ்மேன், அதாவது பாபி. அப்புறம் பபிதா மேம் என்ன வேஷம் போட்டிருக்காங்கன்னா மிஸ் ஊக்கவாங்கோ. இப்போ உங்க முன்னாடி வர போறது யாருன்னா கோகுல் டாமோட ரொம்ப வாளான சின்ன சின்ன குட்டி பசங்க கோலி, கோகுலி, அப்புறம் டிங்கு. நல்ல வேளை என் ஷர்ட்டுக்குள்ள இருந்து வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா எல்லாரும் என்னதான் பாம்புன்னு நினைச்சிருவாங்க. இது சீட்டிங். ஃப்ரீயா பால் கிடைக்கும்ன்றதுனால நான் தான் பாம்பு வேஷம் போடலான்னு இருந்தேன். சரி, இப்ப என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? நான் இந்த பாம்புக்கு யாருன்னு காட்டுறேன். நான் இப்ப கீரி பிள்ளையா மாற போறேன். அச்சச்சோ, என்னப்பா முட்டை இப்படி ஆம்லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்ப வர போறவர உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர்தான் பப்பட்லால். அட, பப்பட் ரொம்ப போர் அடிக்கிறாரே. அடடா, பப்பட் அண்ணா நில்லுங்க.
இப்படி ஓடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பாக்கிறதுக்கு உண்மையான திருடி மாதிரி இருக்கல. வேணா பாருங்க, நமக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். அது என்ன? அதுதானுங்க, உள்ளுக்குள்ள எதுவும் இருக்காதுங்களே. யாரு சுந்தர சொல்றியா? ஆடா அது இல்லைங்க, அதுக்கு ரெண்டு பக்கமும் காது கூட இருக்குமே. அட இங்க பாரு, நாம எதுக்காக குரங்க வாங்கிக்கிட்டு போனோம்? ஆடா அதுதானுங்க, மஞ்சள் கலர்ல இருக்கும், கீழே கூட கருப்பா இருக்குமே. அப்படின்னா மஞ்சளும் மசாலாவுமா? தயவு செஞ்சு மளிகை கடலாம் திறக்காதீங்க மம்மி. தப்பு. அம்மா, எங்க கவனத்தை ஏன் திசை திருப்புறீங்க? பிரைஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கம்மா. அதேதான். இது கவனம் செலுத்துறதா? இல்ல மகனே, பிரைஸ். இதாங்க சார், நீங்க கேட்ட ஸ்பெஷல் டீ. கவனமா கேளுங்க. ஹை அலர்ட், ஹை அலர்ட். இப்ப ஜெயில் கமிஷனர் உங்க முன்னாடி வந்து பேச போறாரு. விஷயம் என்னன்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல் சீகா பீகா ரீகா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. இல்ல என் குரலை கேட்டா எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. நல்லா இந்த 3 பேரோட போட்டோவும் பாருங்க. இவங்கள பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்மள எவனாலையும் பிடிக்க முடியாது. அதோ அங்க போறாங்க. ஏய், வண்டியை திருப்ப அவங்கள ஃபாலோ பண்ணு. அதோ அங்க போறாங்க. இந்த சத்தம் கேட்டா பாண்டியை நிறுத்தணும்பா. இந்த சத்தத்துக்கு அப்புறமா நான் இப்ப பயங்கரமா கத்த போறேன். அட நல்லா குத்தி இருக்கே. மூணு பேரையும் நான் விட மாட்டேன். டப்புவால எதையும் சாதிக்க முடியும். அட என்ன அருமையா நடிக்கிறீங்க என் தங்கம். அட டப்பு நம்மள பிடிக்க போறான், வாங்க இங்கிருந்து ஓடிடலாம். அவங்கள புடி டாப்பு, அவங்கள புடி. இங்க பாரு சின்ன போலீஸ், இவனை துரத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடுவோம் போல இருக்க. சரி வாங்க, நம்ம அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். எனக்கு அல்வா கொடுத்துட்டு எங்க ஓடி போக பாக்குறீங்க? உங்க 3 பேரும் ஜெயில தூக்கி போட போற பாருங்க. டிக்டாக் டிக்டாக் டிக்டாக், நீங்க எட்ட தப்பிக்கவே முடியாது. யூ இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் சீகா பீகா அப்புறம் ரிகா. போது வாய் மூடுங்க. இவன் ஜேட்டா, இவன் தயா, நான் சம்பக்லால். ஓகே, கிரிமினல்ஸோட நிக் நேமை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். என் கூட வாங்க. ஆனா சார், இவங்க உண்மையான திருடங்க இல்ல. இப்போ நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? எனக்கு இந்த ஃபீல்டுல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த போலீஸ்க்கு எப்படி புரிய வைக்கிறது? ஐடியா. போலீஸ்க்கு வீட்ல இருக்க உண்மையான போட்டோவை காட்ட போறேன்.
ஆ, ஆ, இது யாரோட சத்தம்ப்பா? நம்ம இங்க இருந்து எப்படிப்பா தப்பிச்சு போறது? நாம இப்ப போலீஸா மாறிடலாம். அதோ அங்க இருக்கு பார் யூனிஃபார்ம். அப்பா தயா கலக்கிட்டீங்க போங்க டாப்பு அப்பா. அருமையான ஐடியா. ஏ ஹலோ. டிங் சக் பண்ணி நீங்க இப்ப என்னைய சுத்தி வளைச்சிட்டீங்களா? உங்களை நான் பிடிக்காம விட போறது இல்ல. இந்த சத்தம் கேட்ட உடனே வண்டி எடுக்கணும்னு அர்த்தம். வண்டியை ஸ்டார்ட் பண்ண. ஏய் கான்ஸ்டபிள், அப்போ சரி வந்து வண்டியில ஏறுங்க. சார், இவங்க உண்மையான போலீஸ் இல்ல. சில சமயம் சொல்ற திருடங்க ஒரிஜினல் இல்லன்னு, இப்போ போலீஸ் ஒரிஜினல் இல்லன்னு சொல்ற. அதெல்லாம் சரி, நீ ஒரிஜினல் தானே? நானும் ஒரிஜினல் இல்ல சார். அவங்க ஃபாலோ பண்ணு. டப்பு ஆர்மி வாங்க. போலீஸ்காரங்க அப்பா அம்மா தாத்தாவை குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்க போறாங்க. உண்மையான திருடங்க போலீஸா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். இது உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. தயா தயா கொஞ்சம் பார்த்து ஓட்டு தயா. வேகமா வேகமா போ மருமகளே, போலீஸ் துரத்திக்கிட்டு வராங்க. ஏன்பா உனக்கு வேற எதுவும் வண்டியே கிடைக்கலையா? அது வந்து அப்பா, அட இந்த பசங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்களே. வீடு வந்து இந்த ஸ்கூட்டர் நினைக்கிறாரு போல இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்கூட்டருக்கு போறையா இருக்கு. மருமகளே, என்னால முடியல, நான் களைச்சு போயிட்டேன். அப்பா அங்க பாருங்க வண்டி இருக்கு. போலாம், புறப்படு. அட இது என்ன, இது ரிவர்ஸ்ல போகுது. நான் இன்னும் வேலையை முழுசா முடிக்கல. அதுல எல்லா கீரையும் தலைகீழா போடணும். மகனே, நீ ஏன்பா இப்படி வண்டி ஓட்டுற? இந்த வேகத்துல போனா கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்துடும்பா. போடப்பா, இது ரிவர்ஸ்ல போற வண்டி. ரொம்ப ஜாரா இருக்கு. பிரேக் வேற பிடிக்கல. மகனே, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல. போடப்பா, இப்போ என்ன பண்றது? ரைட்ல போங்க. லெஃப்ட்ல போக சொன்ன, லெஃப்ட். ரைட் ரைட் ரைட். அட என்ன, காணோம். என் கண்ணே, என்னால நம்பவே முடியல. இவங்க என்ன ரிவர்ஸ்லயே வந்துகிட்டு இருக்காங்க?
டக்கு 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 தான் பண்ணி வண்டியை ரிவர்ஸ்ல எடுப்பா. ஏய், சீக்கிரம் சீக்கிரம் அவங்க வந்து மோதிர போறாங்க. வண்டி பின்னாடியே போகட்டும். நாம தானே ரிவர்ஸ்ல போறோம், இந்த போலீஸ் எதுக்கு ரிவர்ஸ்ல வராங்க? இன்னும் வேகமா, அட இன்னும் வேகமா போங்க டப்போடப்பா. இவங்க என்ன வண்டி ஓட்டுறாங்களா இல்ல ஃளைட் ஓட்டுறாங்களாப்பா? எனக்கு என்னமோ இவங்க நம்மளோட பெரிய கிரிமினலா இருப்பாங்களோன்னு தோணுது. ஆமா, இவங்களே ஏன்பா ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க? எல்லாரும் ஒரு சைடா போயிடுங்க. இவங்க எல்லாரும் ஏன் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க? டப்பு பைனன் போய் பாப்போம். ஆஹா, வண்டிய மோதிட்டானே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காரு. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மகனே, பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டு, மெதுவா போ. ஆஹா டப்போடப்பா, அருமை, சூப்பர், கலக்கிட்டீங்க. ஏய் டப்பு. அட என்னப்பா உன் கண்ணு மஞ்சளா மாறி இருக்கு? அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. மகனே, வண்டியை திருப்பு. கொஞ்சம் அமைதியா உட்காருங்கப்பா. தப்பு, ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு. கோலி, அந்த பைப் எடு. கோலி, அத லெஃப்ட்ல சுத்து. தப்பு, சீக்கிரம் ஏதாவது செய். கோலி, சீக்கிரம் ஆஃப் பண்ணு. என்னால அதை நிறுத்த முடியல டப்பு. சார் சார், இங்க பாத்தீங்களா சார், நான் திருடர்களை பிடிச்சிட்டேன். அதாவது சீக்கா, பீக்கா, அப்புறம் ரீகா. ஏய் நில்லுப்பா, அவங்க கிடையாது, இவங்க தான் சீக்கா, பீக்கா, ரீகா. இதோ பாரு அவங்களோட போட்டோ. சார், அடா இவங்க தலைக்கீழியோ கால் மேலயோ இருக்கு சார். என்ன மொத்த நாளும் எங்களை திருடன் நினைச்சு எங்களை துரத்தி இருக்கீங்க.
ஆனா அவங்க போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு 1.5 மணி நேரமா உங்க கூடவே அலையறாங்க. அநியாயம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் அடிச்சா சரவெடிதான், புரிஞ்சுதா? உங்களை நான் இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம உங்களை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்ட போறேன். ஏன்னா என்னுடைய பேரு சீதா. அண்ட் தேங்க்ஸ் பசங்களா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தான் எங்களால இவங்கள பிடிக்க முடிஞ்சது. தேங்க்யூ. அப்புறம் உங்க எல்லாருக்கும் சாரி. மகனே, கைதி வேஷம் போட வேண்டாம்னு அப்பவே சொன்னதை கேட்டியா? ஏய், எங்க போற? டப்பு அங்க பாத்தியா வேற அங்கிள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சாரி, இதோ 1 மினிட்ல வந்துடுறேன். வாட்சியும் பர்ஸும் இங்க தனியா வச்சிடுறேன். இப்ப செக் பண்ணலாம் என்ன. தக்காளி சாப்பிட்ட இல்லையா? தக்காளியில எவ்வளவு இரும்பு சக்தி இருக்குன்னு அப்ப தெரியல, அதான் கத்துது. கோகுல் தாம் சொசைட்டியோட ஒரே செக்ரட்டரி நான் தான். அதனால ரூல் படி தான் எப்பவும் செய்வேன். ஏய், நீ தான் பீப் சவுண்ட் கொடுத்ததா? உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் பாரு. இறை, எங்க போற? ஏய், ஆத்தி என்ன, கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன். போங்க போங்க. உள்ள பயங்கரமா கத்த மாட்டீங்க இல்லையா? இல்லப்பா, கத்த மாட்டோம். அப்புறம் விசில்லாம் அடிக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா அடிக்க மாட்டோம். அப்ப முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? இதெல்லாம் பண்றதுக்காக தான் ஜனங்க இங்க விரும்பி வருவாங்க. சரி வாங்க, வெல்கம் நண்பர்களே. அடியாத்தி, என்ன இது? இந்த அம்மியஸ் இந்த பொழுதுபோக்கு பூங்கா பார்த்தா எனக்கு சந்தோஷமாயிடும். அது என்னன்னு நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக், அம்பிடுதான். ஆனா என் சந்தோஷத்தை அடக்க முடியல. அடியாத்தி, தயா வேண்டாம், சொன்னா கேளு. போதும் போதும் தயா, நிறுத்து, சொன்னா கேளு. பாத்தியா செல்லம், நீ பெரிய ஜெயிண்ட் வீல்ல சுத்துனா உனக்கு இந்த மாதிரி தான் தலை சுத்தும். என்ன விட அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு இங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆணவத்துல பேசாத, நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், என்ன கவனி. நல்லா அடிங்க, வெயிட்டா அடிங்க. எதிர்பார்க்கல, கொஞ்சம் கனமா தான் இருக்கு. அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாத்து பாத்து. என்கிட்ட கொடுப்பா. இப்ப எப்படி ரெக்கார்ட் பிரேக் ஆகாம இருக்குன்னு நானும் பாக்குறேன். விடாதீங்க சோடி என்ன, ரெக்கார்ட பிரேக் பண்ணுங்க. பாத்து பாத்து சோடியா, ஜாக்கிரதை. நான் உலகத்தை புரட்டி போட போறேன்.
ஹாத்தி என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. தேங்க்யூ ஹாத்தி என்ன, தேங்க்யூ. போப்பட்டண்ண பறந்து போயிட்டாரு. இப்ப நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஹே ஹலோ டிக்கெட்ஸ். டிக்கெட் குடுக்குறேன் ஆன்ட்டி. 2 டிக்கெட் கொடுங்க. நான் ஒன்னும் டிக்கெட் குடுக்கறவ இல்ல. நான் வேர்ல்ட் ஃபேமஸ் நேஷனல் அவார்ட் வின்னர். அராசக்கா இவங்க செலிபிரிட்டி போல இருக்கே. மேடம் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். இப்போதைக்கு ஆகல, ஆனா ஆயிடுவேன். அடே நில்லுங்கப்பா, யாராவது நில்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்னாச்சு ஆன்ட்டி? என்னோட குந்தன் அந்த ஜெயண்ட் வீல்ல போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா எனக்கு அதுல போறதுக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் இவனை நீங்க கூட்டிட்டு போங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டு டப்பு படைய யாருன்னு காட்டுவோம். சரியா சொன்ன டப்பு. சரி, உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு அல்லி ராணி ஹம்சவல்லி தெய்வநாயகி அம்பிகான்னு வச்சுக்கலான்னு இருந்தேன். ஆனா என்னோட பேரு முன்னி. இவனை பாத்துக்கோங்க என்ன. ஆண்டி நான் இவனை பாத்துக்கிறேன் ஆண்டி. நான் ரொம்ப பொறுப்பான பையன் தான். அடடா கோலி, நீ முதல்ல உன்னை பாத்துக்கோப்பா. பாத்தீங்களா, இதுக்கு கூட நான் தான் பொறுப்பு. இந்தாங்க காசு, 5 டிக்கெட் கொடுங்க. வாங்க பசங்களா, வந்து அவங்க டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. போடா செல்லோ, இவங்க கூட போயிட்டு ஜாலியா வா என்ன. அப்படி போடு ஜெயண்ட் வீலா. உண்மையிலே இது ஜாலியா இருக்குப்பா. இந்த ஜெயிண்ட் வீல் ஏன்பா சுத்த மாட்டேங்குது? அட இதுக்கு என்னப்பா ஆச்சு? காலையில இருந்து நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஃபுல் ஸ்பீட்ல வச்சு பார்க்கலாமா? அட இப்போ இந்த மிஷின் ஓட மாட்டேங்குதே, என்ன பண்றது? என்னண்ணே இந்த ஜெயிண்ட் வீல் ஏன் சுத்த மாட்டேங்குது? அது இது ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க கிரேனை வச்சு இதை சுத்தி விட ட்ரை பண்ணுங்க. நான் கொஞ்சம் கீழே இறங்கி என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். இது இப்போ சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அச்சச்சோ, இது பப்பிப்பா. அடடா, இது ஸ்பீட குறைக்கவே முடியலையே. இப்ப என்ன பண்றது? அட இந்த பப்பி ரொம்ப அழகா இருக்கே. குந்தன் குந்தன். இது ஜெயண்ட் வீல் இப்போ ரொம்ப வேகமா சுத்துதுப்பா. அடடா, இந்த சறுக்கு மரம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் போல இருக்கு. நான் இதுல கண்டிப்பா போக மாட்டேன். சோனியோட அப்பா, போங்க, இந்த ரைட் ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நான் எந்த ஒரு நிலைமையிலயும் இதுல ரைடு போகவே மாட்டேன். சோனி, மேல இருந்து யாரு நினைச்சாலும் சரி, என்ன இந்த ரைட்ல மட்டும் தள்ளி விடவே முடியாது. என்ன பண்றீங்க? மாதவி, இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. என்ன யாராவது தயவு செஞ்சு காப்பாத்துக்கப்பா.
ஆஹா தண்ணி வந்துடுச்சே வந்துடுச்சே. நல்ல வேளை அந்த கால் நீளமுள்ள அங்கிளால நம்ம தப்பிச்சோம். நான் சாப்பிடும் போது யாராவது வந்து என்ன தடுத்தா இந்த உலகத்தை நான் புரட்டி போட்டுருவேன். என்ன கொடுமைப்பா இது, யாருமே என்ன சாப்பிடவே விட மாட்டேன்றாங்க. ஓய், இது மாடு மேல சுத்துற கேம்பா, நல்லா பிடிச்சுக்கோ. இங்க பாருங்க பசங்களா, மாடு பிடிக்கிற கேம் அங்க இருக்கு. நீங்க உண்மையான மாட்டு மேல இருக்கீங்க. ஏன்பா என் பர்ஸ் எடுத்து ஏதாவது வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. சாரி பபிதா ஆண்டி. குந்தன், நான் இதோ வரேன். நான் இவனை பிடிச்சிட்டேன். வாங்க நம்ம எல்லாரும் இவன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். இதுல குந்தன் தெரியல. அடா அவன் அப்பயே ஓடி போயிட்டானே. அத நீ ஏன் சொல்லாம இருந்த? சொல்லியிருந்தா நம்மளால செல்ஃபி எடுக்க முடியாம போயிருக்கும் இல்லையா? செல்ஃபி ஆர்வத்துல குந்தனை நம்ம தவற விட்டுட்டோம். என்ன ஒரு அருமையான வாசனை. அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. இது எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சிடலாம். ஏன்பா இங்க ஜனங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, நீ சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஹலோ, நான் குந்தனை ஒல்லியானவனோ இல்ல குண்டானவனோ இல்ல பாடி பில்டரோ இல்ல நடிக்கிறவங்க கிட்டயோ கொடுக்கல. நான் பசங்க கிட்ட கொடுத்திருக்கேன். அங்க பாருங்க, குந்தன் அங்க இருக்கான், வாங்க. ஏய் அட்ரஸ் அக்கம் எதுவடையாக்கும் இது. குந்தன் ஓடாத நில்லு. ஐடியா, பூனை மாதிரி கத்தி நம்ம குந்தனை வெளியே வர வைக்கலாம். மியாவ் மியாவ். அச்சச்சோ, இந்த எலி எங்க இருந்துப்பா வருது? அங்க பாத்தீங்களா, குந்தனும் தப்பிச்சு ஓடுறான். தயாண்ணி, ரிங்க தூக்கி போடுங்க. ஓகே. இந்த கிஃப்ட நான் டிவி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். கஸ்டமர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. தேங்க் யூ தயா.
அப்பா அவன் குந்தன் என்கிட்ட கொடுங்க. இல்லப்பா, இத நான் கடைக்கு தூக்கிட்டு போக போறேன். கொஞ்சம் நில்லுங்கப்பா. அடி ஆத்தி, என்ன இது? எனக்கு டப்போட அப்பா, கொஞ்சம் நில்லுங்க. அங்கிள் நில்லுங்க. அப்பா கொஞ்சம் நில்லுங்க. டப்பு வேண்டாம். டப்பு ஜாகிரதப்பா, ஜாகிரத, கொஞ்சம் பார்த்து. அடி ஆத்தி, இப்ப என்ன பண்றது? டப்பு ஆர்மி, ஜாக்கிரதையா பண்ணுங்க. இதுல பெப்பர் கம்மியா இருக்கு. எக்ஸ்ட்ரா பெப்பரை தூவிடுவோம். இதுல சில்லியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதையும் போட்டுடுவோம். இல்ல நீங்க எப்படி இங்க? நான் உங்களை அந்த பக்கம் மலைக்குள்ள, கடலுக்குள்ள, குகைக்குள்ள, வீட்டுக்குள்ளலாம் தேடல. இங்க இருந்தே உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அட நல்ல வேளை இவங்க நமக்கு டீச்சரா வரல. அப்படி வந்தாங்கன்னா மொத்த சிலபஸ் நடத்தினதுக்கு அப்புறம் இது எக்ஸாம்ல வராதுன்னு சொல்லுவாங்க. இந்தாங்க உங்க குந்தன். ஹலோ, என்னோட குந்தன் இந்த ஜெயிண்ட் வீல்ல போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா இந்த ஜெயிண்ட் வீல்ல பார்த்தா எனக்கு ரொம்பவே பயம். ப்ளீஸ் இவனை உங்க கூட நீங்க கூட்டிட்டு போவீங்களா? ஓகே மேடம். இப்படி தினமும் யார்கிட்டயாவது குந்தனை பாத்துக்க சொல்லி நான் ஒப்படைச்சிடுறேன். அப்பதான் என்னால ஜாலியா ஷாப்பிங் பண்ண முடியும். உண்மையிலேயே குந்தன் நமக்கு ரொம்ப லக்கியா இருந்தா. ஏன்னா நம்ம அம்மா அப்பா ஜெயிண்ட் வீல்ல அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த குந்தனால தான் நம்ம அங்க போனோம்.